திருப்பூர் மாவட்டம் காமராஜபுரம் வடதாமரை மற்றும் இறைச்சிமஸ்தான் தெரு உள்ளிட்ட பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காமராஜபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் இருந்தவர்களுக்கு சில சம்பிரதாய சடங்குகளை செய்வதற்கு தண்ணீர் வசதியோ மின்சார வசதியோ உள்ளிட்ட அடிப்படை வசதி இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை என பொதுமக்கள் சார்பில் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சுடுகாட்டில் இருக்கும் சமாதிக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல காமராஜபுரம் வடதாரை பகுதியில பயன்பாட்டில் இருக்கும் பொது சுடுகாட்டுல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதை கட்டப்பட்டு இருக்கு. 2006ல கட்டியிருக்கிறாங்க. இந்த 2006க்கு பின்னாடி 3 நகர்மன்ற தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. யாரும் இதை கண்டுக்கல. பொதுமக்கள் சார்பா நிறைய தடவை நாங்க நகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவை படிச்சு பாக்குறாங்க. மற்றபடி எந்த நடவடிக்கை எடுக்கல. போனமாட்ட கிடக்குது. அதனால எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு நாங்க மனு எழுதியிருக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த மனுவை நாங்க நகராட்சி ஆணையர்கிட்ட கொடுக்க போறோம். அங்க கொடுத்து பயன்பாட்டில் இல்லை. அதனால நாங்க பணத்திட்டு தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் இந்த மனுவை. அப்படின்னாச்சு எங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கட்டும். இங்க ஒரு அடிப்படை வசதியே இல்ல. ஒரு கேட்டு 2 கேட்டு போட்டு கொடுத்தாங்க. அந்த 2 கேட்டு எங்க போச்சுன்னே தெரியல. 20 ஆண்டுகள் ஆகி போச்சுங்க ஐயா. இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் இதெல்லாம் பார்க்கணும். வர தேர்வு எல்லாம் வருது. எந்த விதத்துல எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு வருவீங்க? எங்களுக்கு இந்த சுடுகாட்டை விட்டா வேற எங்க போய் நாங்க புதைக்கிறது? இடமே இல்லைங்க ஐயா. பூரா முள்ளு செடியும் புதருமா மண்டியா கிடக்குது. எங்களுக்கு இங்க ஒரு சடங்கு செய்யறதுக்கு கூட இடம் இல்ல. நடு ரோட்ல நின்று நாங்க மொட்டை அடிக்க வேண்டியதா இருக்குது. நாங்க எங்க போய் இது பண்றது? குடிநீர் வசதியும் இல்ல, போதிய எதுவுமே இல்ல, லைட்டும் இல்ல. ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த காமராஜபுரம் மக்களும் வடதாரை பகுதி மக்களும். எங்களுக்கு இதை விட்டா ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் செத்து போனாண்டா இங்கதாங்க அடக்கம் பண்றோம். ஒரு சாமி கும்பிடுறதா கூட என்ன சொல்றது, மனித கழிவு பேண்டு வச்சிருக்கிறானுங்க. மூக்க பொத்திட்டு நாங்க வர வேண்டியதா இருக்குது. நாத்தம் புடிச்சு கிடக்குதுங்க. சுகாதாரம் இல்ல, சீரியடா இருக்குது. எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால நான் என்னக்கிறேன், இதை தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் எங்களுக்கு கூடிய விரைவில் இதை கேட்டமைச்சு கொடுக்கணும். இதுக்கு வர நிறைய நல்ல விதமா பண்ணி கொடுக்கணும்ன்றது கேட்டு